பகவான் புண்ணியத்தில் ஓடிட்டு இருக்கு. இஷ்டபதி அப்படின்னாலே ஹார்ட் ஆஃப் தி பஜன். அதான் வந்து சிங்கார ரசம். பகவான் வந்து பகவானும் ராதையும் ஏகாந்தமா சந்திச்சுட்டு ஒவ்வொருத்தரும் சிங்கார ரசம். பகவான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற தத்துவம் தான் இந்த அஷ்டபதி. பூரி ஜெகநாத்ல இந்து பில்பம் அப்படின்ற இடத்துல ஜெயதேவர் அஷ்டபதி எழுதினார். 24 அஷ்டபதி நமக்கு கிடைச்சது 24. நிறைய அஷ்டபதி எழுதியிருக்கார். ஆனா 24 நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அஷ்டபதினா 8 பதிகங்களை கொண்டது அஷ்டபதி. அஷ்டம்னா 8, பதிகம்னா பேரா ஸ்டான்ஸா எதுவானா சொல்லுவோம். உன்னதமான காவியம் அஷ்டபதி. அஷ்டபதி யார் வீட்டில் பாடுறாளோ, யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இப்ப நம்ம 16 பத்திரிகையை வாங்கி வச்சேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அதுல 15 கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் வாங்கி வச்சதுனால இல்லை, பகவான் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அஷ்டபதி பாடினா அவன் வந்து உட்காருவான். ராதை பூ கொடுத்தான், அதை நீங்க கவனிச்சிங்களா தெரியல. ராதை மேலேருந்து பூ கொடுத்து. அதனால அஷ்டபதி அவ்வளோ ஒரு உன்னதமான இது. அதுல இந்த 19வது அஷ்டபதின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா ஜெயதேவர் வந்து ஒவ்வொரு அஷ்டபதிக்கும் எழுதும்போது பத்மாவதி வந்து அபிநயம் பண்ணுவா. அபிநயம் பண்ணி இது பண்ணுவா. இந்த 19வது அஷ்டபதி எழுதும்போது அவர் என்ன பண்ணிடுறார், பரகரண கண்டனம்னு எழுதினார். அந்த இடத்துல ஒரு வார்த்தை மம சிரசி மண்டனம் அப்படின்னு சொல்லி எழுதினார். எழுதினோட வார்த்தை தப்பு வருது சகஜம், நமக்கெல்லாம் வர்றது வேற விஷயம். அவளுக்கு தப்பு வந்ததுன்னா அந்த வந்து தப்பே வரக்கூடாதுன்னு பகவான் வந்து அத்தன்டிக்கா இருக்கும். அந்த விஷயத்துல எழுதிறார். என்ன எழுதிடுறாருன்னா, ஏகாந்தமா அவர் வந்து பகவானை சிந்திச்சுட்டு இருக்கும்போது அந்த இது அவர் வந்து உட்கார்ந்து எழுதும்போது ஸ்மரகரண கண்டனம் மம சிரசி மண்டனம் அப்படின்னு எழுதிறார். எழுதும்போது பார்த்தா என்னடான்னா ராதையோட கால் வந்து பகவானோட தலையில வச்சுட்டு இருக்கா மாதிரி அவர் எழுதிறார். அப்புறம் அபத்தம் பண்ணிட்டேனே, இப்படி இதுவாயிடுத்த அப்படின்னு அவருக்கு ஒரே இதுவாயிடுது, டென்ஷன் ஆயிடுது. என்னதை உட்கார்ந்து தான் எழுதிட்டு இருக்காரு. பண்ணும்போது சரி என்ன பாருங்க, பத்மாவதிக்கு சொல்றாரு, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பகவானை வந்து நான் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னு போயிட்டார். ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு வர. குளிச்சுட்டு வந்தோடனே சுவாமி வந்து உட்காந்து திருப்பி ஜெயதேவர் ரூபத்தில் உட்காந்து எழுதினார். இவர் அடிச்சுட்டு போனது திருப்பியும் கரெக்ட்னு சொல்லி அதே பெரிய திருப்பி எழுதினார். எழுதிட்டு சுவாமி மறந்துடுறார். பத்மாவதி எப்பயும் போல அதே மாதிரி அபிநயம் பண்றார். ஆத்துக்கார உட்கார்ந்துருக்காரு, பாட வந்திருக்காருன்னு அவர் பாடுறாரு சொல்லிட்டு அபிநயம் பண்றார். எழுதி பண்ணோடனே ஜெயதேவர் வரார். வந்தோடனே ஓலைச்சுவடி பார்க்குறார். என்னது, யார் எழுதினா, நீ எழுதினியா அப்படின்னு. என்னன்னா இப்பதான் நீங்க எழுதினால உட்காந்து அப்படின்னா, நான் எழுதலையே பாருங்க, என்ன கரை அப்படியே இருக்கு பாருங்க, நீங்க தானே எழுதிட்டு போனேன், யார் வந்து நீங்க தானே எழுதினேன் அப்படின்னு. அப்போ அசிரீரி வாக்குல பகவான் வந்து நீ எழுதினது கரெக்டு தான் அப்படின்னு. அதாவது இந்த பிரேம பக்திக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதனால ராதையோட இது வந்து ராதை வந்து பக்தி. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நேருக்கும். ஜீவாத்மா அவரோட சிரசு வந்து என் தலையில வைக்கிறது, பரமாத்மா மேல வைக்கிறது சுகிருதம் அப்படின்னு ஜெயதேவருக்கு பகவான் கிருஷ்ணனே இது பண்றது. அதாவது இதுல வந்து என்னன்னா பஜனைகள் என்னன்னா பாகவத தூளி தான் சொல்றது, பாத தூளி.
அதை மட்டும்தான் பாகீரதிக்கு பயணம் வேடிக்கை, பாகீரதிக்கு போக வேண்டாம், பாவகாரோட கால்பட்டா போறோம் அப்படின்றார் எழுதியிருக்காரு. அதனால சிரசு வந்து யார் வந்து நெஞ்சில் இருப்பார் அப்படின்னா பாகவதர் நெஞ்சில் தான் வந்து இருப்பார். பாகவதர் காலெல்லாம் அன்பி உச்சேரன் பாகவதர். அதனாலதான் இது வந்து சுதாமருக்கு பகவான் பாத பூஜை பண்ணார். அந்த மாதிரி பாத பூஜையை வச்சுட்டார். இந்த மாதிரி ராதையோட இது வந்து என்னவா ஒரு வழியை எழுதிருக்க அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ண உடனே சாஸ்தாங்கமா காலில் போகிறார். யாருக்கு? ஆத்துக்காரி காலில். அது வரைக்கும் பத்மாவதி ரமண இதுன்னு முத்திரை வரும். இதுல வந்து ஜெயதேவ ரமணன் பத்மாவதி ரமணன், இதுல பத்மாவதி ரமணன் இந்த பத்மநாபத்துல வரும். ஏன்னா பிரியாரிட்டி அவளுக்கு கொடுக்குறாரு. இதுல வந்து பார்த்தேன். உடனே அவருக்கால வரும், உங்க உருவத்துல பகவான் இருந்திருக்கா அப்படின்னு அவங்க நமஸ்காரம் திருப்பி. இதெல்லாம் ஒரு ஈகோ இல்லாம ஒரு இதுன்றது அர்த்தம். பத்மாவதி காலில் வரும், உங்க ரூபத்துல நான் பகவானை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு அவர் மாத்தி மாத்தி ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கனால இந்த 19வது அஷ்டபதியில நிறைய மிராக்கிள் இருக்கு, சொல்லவே வேண்டாம். இங்க பத்திரிக்கை வச்சிருக்கோம் அத்தனை பேருக்கும் இந்த 19வது அஷ்டபதி பாடுறதுனால எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இன்னும் 250 ஜாதகத்தை இங்க வச்சீங்கன்னா கூட 249 அது ஒரு வருஷம் அடுத்ததுக்கு கொஞ்சம் தள்ளிப்படுது. பகவான் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. நடக்கிற பஜனை பூஜை அத்தனையும் அவனோட சங்கல்பம். யார் யார் வந்து பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றதை தீர்மானிக்கக்கூடியவன் அவன் தான். அதனால இந்த 19வது அஷ்டபதிக்கு நிகரே கிடையாது. 20வது அஷ்டபதி அப்புறம் 21 சுவாமி வந்து 2 பேரும் கலக்கிறதா. 22 கல்யாண அஷ்டபதியா சொல்றோம். 21 ராதைகிட்ட சொல்ற, போ சல் ராதேன்னு போ நெருங்கி போ அப்படின்னு சொல்றா சகி. 22 2 பேரும் சேர்ற மாதிரி அதுதான் கல்யாண அஷ்டபதி நம்ம சொல்லிக்கிறோம். அவளுக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் நம்ம ஒரு பாவனையா வச்சுக்கணும். அதனால இந்த 19வது அஷ்டபதிக்கு என்னன்னா, அதனாலதான் 2 நைவேத்தியம் 2 கற்பூரம் காமிக்கும். இந்த ஸ்மரக்கால கண்டனம் போது பகவானை பார்க்கும்போது அதுக்கு ஒரு கற்பூராத்தியம், திருப்பி இன்னொரு முத்திரை காமிக்கும் போது இன்னொரு நைவேத்தியம் பண்றது பழக்கம். அதனாலதான் 19. இல்லைன்னா எனக்கு 2 நைவேத்தியம் வச்சிருக்கோம்.